இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ இன்ஸ்டாகிராம் வந்திருக்க 3 முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போறேன். மொத்தம் 4 விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். இன்ஸ்டாகிராம் நீங்க அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. அதுலயும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் சில பேருக்கு அது தெரியுது, சில பேருக்கு அது தெரியல. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத 3 ஃபீச்சர்ஸ் வந்து சொல்ல போறோம். அதுலயும் வந்து ஒரு ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். நீங்க ரீல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஷேர் ஐக்கான கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னா நீங்க ஜஸ்ட் ஷேர் ஐக்கான கிளிக் பண்ணினா உங்களுக்கு பழைய அதாவது அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்கிரீன் ஷோ பண்ற பாருங்க, இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு இப்படி வந்து ஷோ ஆகும். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஐ வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐக்கான்லாம் சேஞ்ச் பண்ணி நீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஷேர் ஐக்கான கிளிக் பண்ணி வர்ற பழசு பிடிச்சிருக்கா இல்ல புதுசு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அண்ட் ரெண்டாவது ஃபீச்சர், வாட்ஸ்அப்ல மெசேஜ் யூவர்ஸ் சொல்லி ஆப்ஷன் இருக்கு. அது மேபி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மெசேஜ் நம்மளே சென்ட் பண்ணிக்கலாம், ஒரு ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்ல மளிகை சாமான் ஏதாவது வீட்டுல இருந்து சொல்றாங்கன்னா டக்குன்னு மொபைல் எடுத்து வாட்ஸ்அப்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒரு வீடியோவை நீங்க சென்ட் பண்ணி வச்சுக்கலாம், இமேஜ் சென்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு ரிமைண்டரா வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஏதாவது ஒரு யூடியூப்ல வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கேன், அந்த வீடியோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கணும். ஸோ என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னா லிங்க் ஜஸ்ட் ஷேர் பண்ணி நான் வாட்ஸ்அப்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கேன். எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் நீங்க ஏதாவது ரீல்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க, ஏதாவது போஸ்ட் பார்த்துருக்கீங்க, இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா, டெக் ரிலேட்டடா, என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா வந்து பார்த்து இருக்கீங்க. ஸோ அப்போ டைம் இல்லை, இப்போ டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இங்க பைக்ல வந்து போயிட்டு இருக்கோம், டக்குன்னு அந்த டைம்ல வந்து அவசரமா பார்க்க முடியாது. பட் நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லயே நமக்கு நாம சென்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். என்ன ப்ரோ சொல்றீங்க? எஸ், புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஆப் அப்டேட் பண்ணுங்க. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க ரீல்ஸை ஜஸ்ட் ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணினா உங்களுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் ஷோ ஆகும். அங்க சர்ச் ஐக்கான் இருக்கும், அதுல நீங்க உங்களோட ஐடியா நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி சென்ட் கொடுத்தாலும் வந்து போடும். ஆட்டோமேட்டிக்கா ரீல்ஸ் ஆகட்டும், போஸ்ட் ஆகட்டும், ஈஸியா அங்க நீங்க சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் டைம் கிடைக்கும் போது நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். புது அப்டேட் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்க போற 3வது ஃபீச்சர் நிறைய பேருக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை எந்த ஒரு ஆப், வெப்சைட், தேர்ட் பார்ட்டி, டெலகிராம் எதுவுமே தேவையில்லை. இன்ஸ்டாகிராம்லயே அந்த ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க, டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எஸ், அப்டேட் பண்ணுங்க. என்னோட மொத்தம் 3 அக்கௌண்ட் இருக்கு. ஒரு அக்கௌண்ட்ல வந்து டவுன்லோட் ஐக்கான் வந்து ஷோ ஆகுது அண்ட் இன்னும் 2 அக்கௌண்ட்ல வந்து ஷோ ஆகல. ஸோ அதனால வந்து அப்டேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் யூஸ் பண்ண கிடையாது, அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் தான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு டவுன்லோட் ஐக்கான் ஷோ ஆகுது. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ரீல்ஸ்ல ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணாலும் வந்து போதும். கீழே டவுன்லோட் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் டவுன்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணா போதும். வித்தின் 1 or 2 5 செகண்ட்ஸ்க்குள்ள வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிருது. ஸோ நீங்க ஈஸியாக ஸ்டேட்டஸ்லயோ மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் டெலகிராம் அண்ட் மற்ற தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ், ஆப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. இந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானும் வந்து நிறைய பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டே இருந்த வரும் சொல்லி அப்டேட் பண்ணி ஸோ ரொம்ப நாளா வரல. இப்போ ரீசெண்டா ஒரு 15 days மேலே வந்து எனக்கு அந்த அப்டேட் வந்து கிடைச்சது. ஸோ நீங்களும் அப்டேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஒரு 2-3 அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க மாத்தி ஸ்விட்ச் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. மேபி ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ல அந்த டவுன்லோட் ஐக்கான் வந்து ஷோ ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு, ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது அந்த கிரியேட்டர் அந்த ரீல்ஸ் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி எனேபிள் பண்ணியிருந்தாதான் அந்த டவுன்லோட் ஐக்கான் வந்து ஷோ ஆகுது. நானும் செக் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ அவர் ஒருவேளை இந்த மாதிரி அப்டேட் வந்தும் அவர் அந்த எனேபிள் பண்ணாம இருந்தா நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த கிரியேட்டர் எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து அந்த டவுன்லோட் ஐக்கான் பண்ற ஷோ ஆகுது. ஸோ செக் பண்ணி பாருங்க. டவுன்லோட் ஐக்கான் ஷோ ஆச்சுன்னா டவுன்லோட் பண்ணுங்க. நான் பார்க்க போற 4th ஃபைனல் டிப் என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டோரிஸ் வைக்கும் போதோ தமிழ் சாங்ஸ் எல்லாம் வந்து ஷோ ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, அது அப்பப்போ வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி பக்ஸ் வந்து வரும். அது அப்டேட் பண்ணாலும் வந்து டக்குன்னு சரியாகாது. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே வந்து வந்துடும். ஸோ அந்த சமயத்துல நீங்க ஒரு வேலை வச்சு ஆகணும்னா இன்ஸ்டாகிராமோட லைட் வெர்ஷன் இருக்கும், அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி பக்ஸ் இதெல்லாம் வந்து அதுல இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்பவே வந்து கம்மி. அதுல நீங்க ஸ்டோரி வைக்கும் போது உங்களுக்கு தமிழ் சாங்ஸ் எல்லாமே ஷோவா இருக்கு, அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே ட்ரை பண்ணியும் வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது இன்ஸ்டாகிராம் தரப்புல இருந்து ரெடி பண்ணா மட்டும்தான், வேற வழி இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3 அப்டேட் ஒரு டிப்ஸ் பிடிச்சதா இல்லையா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. இன்னும் ரொம்பவே பிடிச்சா நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன்.